உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில நட்சத்திர அன்பர்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் உதவிகள் பண்ணிட்டு கடைசியில கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாருக்கும் நான் உதவி பண்ணேன், கடைசியில எனக்கு யாரும் எதுவும் செய்யல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கடகராசி என்பதுக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனியில கடன், உறவில் பிரச்சனை, உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கடன், ஏமாற்றம், அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கடந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இன்னும் ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களை ஏமாற்றுபவர்கள் யார், உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்கள் யார், அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் லேகிங்கா இருக்கீங்க, நம்ம என்னெல்லாம் செய்ய முடியாம இருக்கோம், நம்மளுடைய திறமைகள் என்ன, எல்லாத்தையும் அந்த சனி பகவான் காமிச்சிருவார். அப்ப என்ன ஆகணும், ஒரு ஃபெயிலியர் வரும், அது ஏதாவது ஒரு விஷயத்துல வரும். அப்ப அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுத்துருப்பார். இப்ப கடகராசி என்பதெல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா இதுக்கப்புறம் பிசினஸ் நல்லா பண்ணணும், வேலை நல்ல வேலையில செஞ்சு நல்ல சம்பளம் வாங்கணும், நம்மளுக்கு நிறைய பேர் தொந்தரவு கொடுத்தாங்க, இப்ப நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மனைவியுடைய சுயரூபம் என்ன, கணவருடைய சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு, வராமலாம் இல்லை. இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்பு, நம்ம ஏன் உடம்பை இப்படி பார்த்துக்காம போயிட்டோம், நம்ம ஒழுங்கா சாப்பிடாம வேலை செஞ்சதுனால தான் பிரச்சனை, சரியா ஒழுங்கா நம்ம டயட் ஃபாலோ பண்ணியிருந்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடுத்த ஒரு மாசம். இப்ப நீங்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். அப்ப எதை செய்யலாம், முதல்ல வேலையில இருக்கவங்க வேலை மாற்றம் பண்ணுங்க, தயவு செய்து பண்ணிருங்க. ஏன்னா கடந்த 2.5 வருஷத்துல அவமானம் மட்டும்தான் விட்டுருப்பீங்க ஆபீஸ்ல, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இல்ல உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், பயங்கரமா ப்ரெஷர் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு திறமையே இல்லை, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் உங்களுடைய மனநிலை இருந்திருக்கும். அப்படி உங்களை உருவகப்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கலாம், கடகராசி அப்படின்னு சொன்னாவே எல்லா திறமையும் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதெல்லாம் இல்லாத மாதிரி உங்களை ஒரு வழி நடத்திருப்பாங்க. அந்த திரும்பி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வேலை மாற்றத்தின் மூலமா தான் கண்டிப்பா இருக்கு. வேலை மாற்றம் பண்ணுங்க, சூப்பராயிடுவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இடம் மாற்றம் பண்ணுங்க, சிறப்பாயிடுவீங்க. ஏன்னா அந்த பழைய மனநிலை மாறணும், உடல்நிலை மாறணும், மன ரீதியான உடல்நிலை ரீதியான பிரச்சனைல இருந்து நீங்க வெளில வரணும். அதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. ஒரு வீடு மாறுங்க, ஆஃபீஸ் மாறுங்க, சிறப்பா இருப்பீங்க. அதே போல வீடு வாங்கக்கூடியவர்கள்,
கண்டிப்பா கடகராசி என்பதால முடியாது எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சா செஞ்சிருவீங்க. என்னன்னா அந்த நினைக்கிறதுலதான் அவ்வளவு குழப்பம். செய்யலாமா வேணாமா, செய்யலாமா நம்ம எங்கேயா மாட்டிட்டா என்ன பண்றது. மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய உதவிகள் பண்ணுவீங்க. உங்க கையில இருக்க காசை கொடுத்து வீடு வாங்க சொல்லுவீங்க, கார் வாங்க சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நீங்க பண்ணும்போது நிறைய யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்காம ஒரு இடம் மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சு ஒரு இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, கண்டிப்பா சிறப்பா இருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். காரணம் கேட்டீங்கன்னா அவங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையை சுக்கிரன் பார்க்கிறார். அதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி கூட மாத்துங்க. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. நீங்க ஏதாவது ஒரு பைக் வச்சிருந்தா அந்த பைக்கை மாத்துங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த மாசம் இதை செய்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது. அது எந்த டவுட்டும் கிடையாது. சார் பைக் மாட்டினா சரியாயிருமா சார், வீடு மாத்தினா சரியாயிருமா, நீங்க மாத்தி பாருங்க. அதுக்கப்புறம் மெசேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி என்பவர்களுக்கு தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. முதல்ல சொன்ன மாதிரி சுக்கிரன் தான் பொருளாதாரத்துக்கான கிரகம். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் வந்தவுடனே என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா தொழில நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. அந்த மாற்றங்களுக்கு தகுந்த நீங்க ரெடி ஆகிக்கணும். நிறைய பேர் என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டோம், கடன் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்ச மாட்டிப்போம் என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து வெளில வாங்க. முதல்ல உங்களாலேயும் முடியுன்ற ஒரு எண்ணத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போற. அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள். அதுக்காக நீங்க பெருசா ஏதாவது கடன் வாங்கி பண்ணணும்னு சொல்லலை. சின்ன முயற்சிகள், சின்ன ஒரு சேஞ்சா ஏற்படுத்துங்க. ஆபீஸ்ல நீங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுடைய ஆபீஸ்ல உட்கார்ற பொசிஷனை மாத்துங்க. வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதே மாதிரி சாமி படத்தை நீங்க தெற்க பார்த்து, அதாவது தென்மேற்கு திசையில பார்த்த மாதிரி வைங்க. இல்லை சார் தென்மேற்குலாம் எங்க ஆபீஸ்ல மாதிரி வைக்க முடியாது அப்படின்னா நீங்க ஒரு சின்ன படத்தை அந்த இடத்துல வைங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், பெரிய முன்னேற்றம் வரப்பா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல திருமண உறவுகளை பிரச்சனையானவங்களுக்கு அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளில வரதுக்கான ஒரு நேரம். பேசி தீக்கணும், பேச முடியும், பேசினா சரியாயிடுவாங்கன்னா நீங்க போய் பேசுங்க. அது நீங்களே தப்பு பண்ணாலும் சரி, அவங்களே தப்பு பண்ணாலும் சரி, நீங்க போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் குறையும். அதன் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், பிரச்சனைகள் கம்மியாகி சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு. அதே போல இந்த காலகட்டத்துல அம்மா அப்பா கிட்ட கூட பிறந்த எல்லார்கிட்டையும் சண்டை போட்டிருப்பீங்க. அந்த உறவுகள்லாம் திருப்பி வரக்கூடிய நேரம். அதனால என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நீங்க போய் கலந்துக்குங்க. நீங்க அப்படியே தள்ளியே இருக்காதீங்க. இல்ல நம்ம ஏற்கனவே சண்டை போட்டோம், நம்ம அங்க போக முடியாது அப்படின்னா வருத்தப்படாதீங்க. நீங்க பாட்டு ஜாலியா போங்க. கண்டிப்பா அந்த உறவுகள் மேம்படும். அம்மா அப்பா கூட சேர்ந்து நீங்க ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அழுது உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி அந்த சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தைகளால பிரச்சனைகள் கண்டிப்பா சந்திக்காதவர்கள் கடகராசி என்பது கிடையவே கிடையாது. கண்டிப்பா குழந்தையால ஒரு அவமானம் வந்துடும். ஏன்னா அந்த குருன்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம கடகராசிக்கு 6ஆம் அதிபதி குரு. ஆனா அந்த குழந்தைகளால கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு அவமானம் வந்துருக்கும். ஏதாவது லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து அவங்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இல்லை உங்க குழந்தைக்கு ஏதாவது கல்யாணம் நடக்கல, ஒரு குழந்தை கிடைக்கல அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மூலியமாக ஒரு மாற்றம் வரும். நீங்க சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம். இந்த டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். அதே போல இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வீடு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துல போய் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இடம் வித்து, வீடு வித்து அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு பேங்க் லோன் ஏதாவது கிடைச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிளேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி வேற பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை செய்யக்கூடிய நேரம். ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கடகராசி என்பதுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. இதை கரெக்டா பயன்படுத்தினீங்க. 1 மாசம் தான் இருக்க போறாரு. அந்த 1 மாசத்துல என்ன சார் பெருசா பண்ணலாம் சில பேர் நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. முயற்சிகள் மட்டுமே செய்யுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அது நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி அதை செஞ்சீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் வரும். இப்போ போய் நீங்க ஒரு செக்அப் பண்ணுங்க. உங்களுடைய பிபி எப்படி இருக்கு, சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க உடைய மருந்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கண்டிப்பா கிடையாது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு.
அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.